working in a construction company. சரியா? மதன் வந்து என்ன செய்றாரு? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு working in construction companyல வர்க் பண்றாரு. his salary is 57,385 per month. ஒவ்வொரு மாசமும் அவரோட salary எவ்வளவு? 57,385. சரியா? He spent rupees 48,500 for his family every month. ஒவ்வொரு மாசமும் அவரோட ஃபேமிலிக்கு அவர் எவ்வளவு செலவு பண்றாரு? 48,500 rupees செலவு பண்றாரு. சரியா? And saved remaining அப்புறம் மீதி உள்ள அமௌண்ட் இந்த அமௌண்ட் தான் அவரோட டோட்டல் வந்து அவரோட எக்ஸ்பென்டிச்சர் போக மீதி உள்ளதை என்ன பண்றாரு? சேவ் பண்றாரு. அப்போ how much does he save per month? ஒரு மாசத்துக்கு அவர் எவ்வளவு சேவ் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இல்ல how much ன்னு கேட்டதால இது என்னதா இருக்கும்? சப்ட்ராக்ஷனா இருக்கும். இதுதானே? how much ன்னு கேட்டதால அது ரிமைனிங் இது வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுதணும்? यार मदन தான मदन salary मदन first என்ன எழுதணும்? मदन salary how much? मदन salary how much? 57,385 தான் மதனோட monthly salary. அப்புறம் he spent 48,500 வந்து என்னது? அவரோட எக்ஸ்பென்சர் செலவு அப்படிதானே? for his expenditure அப்படின்னு போடுறோம். இவ்வளவு rupees எவ்வளவு? 48,500. நம்ம இப்ப என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? அப்பதான் நம்ம அவரோட சேவிங் கண்டுபிடிக்கணும். சரியா? செப்பரேட் பண்ணலாமா? 5 ல இருந்து 0 செப்பரேட் பண்ணலாமா? 8 ல இருந்து 0 செப்பரேட் 3 ல இருந்து 5 செப்பரேட் பண்ண பாரம் இங்க 6 போட்டுட்டு இங்க 13 போடணும். அப்ப 13 in the mind take 5 here 13 before 12 answer rupees 8,885.